Dear students, plus 2 maths chapter 6 applications of vector algebra vector இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் exercise 6.7 பயிற்சி 6.7 find the parametric form of vector equation and Cartesian equation of the plane passing through the points 2, 2, 1, 1, minus 2, 3 and parallel to the straight line passing through the points 2, 1, minus 3 and minus 1, 5, -8 இதுலேயும் வந்து 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் டைரெக்டாக நமக்கு பேரலல் வெக்டர் தரல. அது ஆனால் அது அந்த 2 பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற லைனுக்கு பேரலாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம டைரக்ஷன் ரேஷியோஸ் பிடிச்சிக்கலாம். இந்த 2 பாயிண்ட்டை வச்சுட்டு ஏதாவது ஒன்று x1 y1 z1 அப்படின்னு வச்சுட்டு x2 y2 z2 வச்சுட்டு இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 அப்படின்றது தான் டைரக்ஷன் ரேஷியோஸ். இப்போ நான் இந்த கொடுத்துருக்கிற பாயிண்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வந்து x2 y2 z2ன்னு வைக்கிறேன். இது கூட ஃபஸ்ட்டு கூட வச்சுக்கலாம். ஃபைனலாக வந்து ஒரு மைனஸை மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான். இதில் புக் ஆன்சர் வந்து புரியாதனால இந்த பாயிண்ட்டை நான் ஃபஸ்ட்டு x2 y2 z2ன்னு எடுத்திருக்கேன். இதை வந்து x1 y1 z1ன்னு எடுத்திருக்கேன். இப்போ x2 மைனஸ் x1 அப்படின்னும் போது 2 மைனஸ் ஆஃப் -1 வந்து 1 + 2 வந்துடும். அது வந்து நமக்கு இங்கே 3. அதுக்கப்புறம் y2 மைனஸ் y1 அப்படின்னும் போது 1 மைனஸ் 5 வந்து -5 + 1 -4ன்னு வந்துடும். z2 மைனஸ் z1 அப்படின்னும் போது -3 இது வந்து ப்ளஸ் ஆகிடும். அதனால் +8 -3 அப்படின்னு எழுதிக்கிறேன். இங்கே 5. தர்ஃபோர் பேரலல் வெக்டர் நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா c வெக்டர் ஈக்குவல் டு +3i -4j +5kன்னு எடுத்துக்கிறோம். ஈக்குவேஷன் ஆஃப் த பிளேன் பாசிங் த்ரூ த 2 given பாயிண்ட்ஸ். அது பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னா r வெக்டர் ஈக்குவல் டு a வெக்டர் ப்ளஸ் s டைம்ஸ் b வெக்டர் மைனஸ் a வெக்டர் ப்ளஸ் t டைம்ஸ் c வெக்டர். இப்போ r வெக்டர் ஈக்குவல் டு 2i + 2j + k இந்த a வெக்டர். அதுக்கு அடுத்தது நம்ம இங்கே வந்து a வெக்டரும் எழுதியிருக்கோம், b வெக்டரும் எழுதியிருக்கோம், b வெக்டர் மைனஸ் a வெக்டர் கண்டுபிடிச்சிருக்கோம். i மைனஸ் 2i அப்படின்னும் போது -i -2j இதை வந்து மைனஸ் பண்ணும்போது மைனஸ் ஆகிடும். அதனால் -4j இது 3k -1k வந்து 2kன்னு வந்துடும். அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். b வெக்டர் மைனஸ் a வெக்டருக்கு பதிலாக -i -4j + 2kன்னு எழுதியிருக்கோம். ப்ளஸ் t டைம்ஸ் 3i -4j + 5k இது வந்து c வெக்டர். அதுக்கு அடுத்தது இதில் நமக்கு கேட்டிருக்கிறது கார்ட்டீசியன் ஃபார்ம். 2 பாயிண்ட்டு கொடுத்துட்டு ஒரு பேரலல் வெக்டர் தெரிஞ்சதுன்னா கார்ட்டீசியன் ஃபார்முக்குரிய ஃபார்முலா x மைனஸ் x1 y மைனஸ் y1 z மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 c1 c2 c3 ஈக்குவல் டு 0. இப்போ x மைனஸ் 1 ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து 2, 2, 1ன்னு கொடுத்துருக்காங்க. அதனால் x மைனஸ் 2 y மைனஸ் 2 z மைனஸ் 1ன்னு எழுதிக்கிறோம். b வெக்டர் மைனஸ் a வெக்டரோட காம்பனன்ட்ஸ் வந்து -1 -4 2 c வெக்டரோட காம்பனன்ட்ஸ் 3 -4 5 ஈக்குவல் டு 0. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ x மைனஸ் 2 இது ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு -4 × 5 வந்து -20 -4 × 2 வந்து -8 ஃபார்முலாவில் ஒரு 8 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் அதனால் +8 வந்துடும். அதுக்கடுத்து மைனஸ் y மைனஸ் 2 அப்படின்னு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கடுத்து இந்த இந்த காலம் விட்டோம்னா -1 × 5 வந்து -5 3 × 2 6 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் அதனால் -6 ப்ளஸ் z மைனஸ் 1 × இந்த இந்த காலம் விட்டோம்னா -1 × -4 +4 3 × -4 -12 ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் அதனால் +12 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்தையும் சிம்பிளை பண்ணோம்னா நமக்கு -12 வரும். இந்த -12 முன்னாடி போட்டுக்கோங்க. அப்போ தான் தப்பு இல்லாமல் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். -12 × x மைனஸ் 2 ப்ளஸ் இங்கே வந்து -11 ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அதனால் +11 × y மைனஸ் 2 ப்ளஸ் 16 z மைனஸ் 1. இங்கே வந்து 4 + 12 16ன்றதுனால 16 × z மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கிறோம். அதுக்கடுத்து -12 × x -12x இங்கே வந்து மைனஸ் × மைனஸ் +24 11y -22 + 16z -16 ஈக்குவல் டு 0. அதுக்கடுத்து -12x + 11y + 16z -14 ஈக்குவல் டு 0. இது ஃபுல்லாக த்ரூ அவுட் மைனஸால் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா 12 -11y -16z + 14 ஈக்குவல் டு 0. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். தேங்க்யூ.